சின்ன சின்ன கட்டிகள் உருவாகும். அதை விட இன்னும் என்ன பெட்டர்னா, என்னோட கணவருக்கு இப்போ 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த கிட்னில ஸ்டோன் உருவாகுன்னு சொல்லிப்ப கல் அடைப்புன்னு அது வெளியே வந்ததுங்க. அவர் எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன பண்ணாலும் சரி, நீ போய் செய்ய வேண்டியதா அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் கூட என்னப்பா எல்லாரும் சொந்தத்துல இப்படி இப்படின்னு சொல்றாங்க, நீ வேண்டாம் அதை ஏன். இல்லைங்க நான் செய்வேன் செய்வேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓரியாடிட்டே போவேன். ஆனா இப்போ நீ போய் செய்யுமா, நீ பாட்டு போய் செய், எப்ப போற, எந்த நேரத்துல கிளம்புற, எப்ப போய் யாருக்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிரு, 2 பேருக்காவது போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அதுல வந்து நான் பார்த்தேன், அவரு காட்டினார் அந்த பேண்ட்ரில சின்ன சின்ன கல், ஒரு இந்த கல் உப்பு இருக்குங்க பாத்தீங்களா, அந்த சைஸ்ல இருந்தது. அந்த சைஸ்ல வெளியே வந்தது. அது வழியா வரும்போது கொஞ்சம் வழியா தான் இருந்தது. வந்ததுக்கு அப்புறம் அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு. ஏன்னா அதுக்கொசரம் போய் அவர் ஒரு 30,000 40,000 செலவு பண்ணணும். ஆனா அது மட்டும் இல்லாம அது உடல் ரீதியா ரொம்ப வலிகள் உண்டாக்கும். ரொம்ப சாப்பிட மாட்டார் சரியா, நடக்கிறதுக்கு ஒரு மாதிரியும் ஒரு இது பண்ணிப்பாரு. எப்படின்னா, ஏன்டா இப்படி இருக்குது, நம்மளுக்கு மட்டும் அடிக்கடிக்கு கல்லடைப்பு வந்துருது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா அதுக்குன்னே கரைக்க போவார். ஏன்னா வண்டி ஓட்டுறதுனால அவருக்கு அந்த இது வருது அப்படின்னு, அந்த ஹீட்னஸ்க்காக வருதுன்னு சொல்லுவாரு. ஆனா நிஜமாலுமே அப்படி